ஹலோ காய்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தக்காளி இல்லைன்னா டென்ஷன் வேண்டாம். 1 கப் தயிர் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒன்லி 3 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் டைம் எடுக்கவே எடுக்காது. குயிக்காக பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கூடவே ஒரு பெரிய சைஸு குடமிளகாயை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேர்க்கடலை இருக்குது, அது 3 டேபிள் ஸ்பூன் மிக்ஸில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் வேணான்றவங்க நீங்கள் குழம்பு மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடலை மாவு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப்பு கெட்டி தயிர் ஆட் பண்ணுங்கள். நான் தண்ணியை ஆட் பண்ணல, அதே தான் ஒரே 1 கப் தயிர் மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதனால தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட வேண்டாம், இல்லைன்னா கலர் மாறிடும். அதனால தான் ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.